போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஆமாண்ணா, நான் காதலிச்ச பொண்ணு பாரதி கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னால் நம்பவே முடியலப்பா. அப்புறம் என்னாச்சுப்பா? மேடம் மேடம் ஊருக்கு போனோம். ஒரு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நாளைக்கே திரும்ப வந்துடுவேன் மேடம். ஹலோ. அப்படியா? என்ன சொன்ன? ஒரு நாள் லீவ் வேணும்னு சொன்னேன் மேடம். ஒரு நாளா? ஆமா மேடம். ஒரு வாரம் எடுத்துக்கோ. அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி செலவுக்கு பணம் வாங்கிட்டு போ. ரொம்ப நன்றி மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்டோக்காரனை புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சு நாசம் பண்ணி கைய கால கட்டி குடோன்ல அடைச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்க பேரையும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு முடிவே பண்ணிட்டாரு அவன் மெண்டல் தான். இங்க பாருங்க மேடம், சர்டிபிகேட். வெரி குட். உங்களை மாதிரி கடமை தவறாத காவல்துறை அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே எதை வேணாலும் சாதிக்கலாம். அந்த ஆட்டோக்காரன் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமே. அதான் மேடம், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என் ப்ரொமோஷனை பத்தி. ஆமா ஆமா. ஹலோ. நம்ம இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நம்ம சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டாரு. சரி, அப்படியே பண்ணிடுங்க. சரி. மிஸ்டர் கணேஷ்ராம் மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ப்ரமோஷன். இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் இல்ல, அதுக்கும் மேல. ஓகேவா? ஓகே மேடம். சந்தோஷம் தானே? மேடம். சரி சரி. மேடம். இப்போ ஒரு மசாஜ் பண்ண செமையா இருக்கும்.
சார். ஹாய், நைஸ் டு மீட் யூ. மீ டூ. என்னாச்சு காமினி, ஏன் டல்லா இருக்க? நம்ம பசங்க 4 பேர் போய் மிரட்டினா உயிருக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடிடுவாளுங்கன்னு நினைச்சேன். பணம் காட்டு நெறி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு கூறு கெட்ட ஆத்தாக்காரியும் கொழுப்பெடுத்த அவ மகளும் தெனாவட்டா திரியிறாளுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்றானே அந்த ஆட்டோக்காரன். பாவம், அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுது. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் என்னை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? ஊருக்கு வெளியில வாழ்ற அவளோட கதை தெரிஞ்சதும் எங்க அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான். அதனால அன்னைக்கே முடிவு பண்ணேன், எங்க அம்மாவுக்கு யமனா வந்த அவளையும் அவளோட மகளையும் உயிரோட விடக்கூடாதுன்னு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு நம்ம ஐஜி சார் சொல்லுவாரு. ஓகே, எல்லாரும் கவனமா கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். வெரி குட். ஓகேவா?